என் தங்கமே, இன்று இந்த கருப்பன் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளுக்கும் உனக்கு மருந்தாக வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய பொன்னான நேரத்தை இந்த கருப்பன் எனக்காக ஒதுக்கி கொடுப்பாயானால், குறைந்தது ஒரு 7 நிமிடம் எனக்காக ஒதுக்குவாயானால், நான் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை வேதனைகளையும் போக்கிவிடுவேன். உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது? எதனால் இத்தனை பிரச்சனைகள் நடக்கின்றது? இனி என்ன நடக்கப் போகின்றது என்பதனை பற்றியெல்லாம் உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன். என் பிள்ளையே, எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுத்து வேதனைகளை அதிகமாக காண்பித்து இனி வாழவே வேண்டாம் என்று திரும்பி ஓடச் செய்ததோ, அப்பொழுது நீ இந்த கருப்பனை சரியாக சந்தித்தாய். ஆமாம் என்றால் ஆமாம் என்று சொல், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லிவிடு. என் பிள்ளையே, எல்லோருக்கும் ஒரு கஷ்டத்தின் விளிம்பில் வாழ்க்கை நிற்கும் பொழுதுதான் தெய்வத்தை தேட வேண்டும் என்று தோன்றுகின்றது. அந்த நேரத்தில் நமக்கு யார் உதவி செய்வார்கள் என்று எண்ணும் பொழுது நம் கண் முன்னால் வந்து நிற்பது நாம் வணங்குகின்ற தெய்வங்கள். சாதாரணமாக அவர்களை வணங்கினாலும் கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது தெய்வத்தின் மீது அன்பு அதிகமாகி விடுகின்றது. தெய்வத்திடம் உதவிகளை கேட்க வேண்டும். நம் குலசாமி, நம் கருப்பசாமியிடம் சென்று நம் வேதனைகளை சொல்ல வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருந்த அந்த நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து விட்டேன். உனக்கு வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி நீ சிந்திக்கும் பொழுதெல்லாம் உன் மனது எதையெல்லாம் வேண்டி நிற்கின்றதோ அதையெல்லாம் உடனடியாக கிடைக்கவில்லை என்றவுடன் உன் மனது அப்படியே தளர்ந்து விடுகின்றது. ஐயோ, நாம் ஆசைப்பட்டால் மட்டும் ஏன் எதுவும் நமக்கு கிடைப்பதில்லை? நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எதுவுமே ஏன் நம் கைகளுக்கு வந்து சேர்வதில்லை என்று என் பிள்ளை அதை நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே தவிர அடுத்தது என்ன செய்யலாம், நாம் எதை பற்றி யோசிக்கலாம் என்று சற்று கூட நீ சிந்தித்து பார்ப்பதில்லை. ஏனென்றால் பிரச்சனைகள் உன்னை அந்த அளவிற்கு அழுத்துகின்றது. உன் மனதில் இருக்கின்ற வேதனைகள் உன்னை அந்த அளவிற்கு காயப்படுத்துகின்றது. இனிமேல் எதையுமே நம்மால் செய்துவிட முடியாது என்கின்ற மனநிலைக்கு உன்னை தள்ளிவிட்டு விடுகின்றது. இந்த வாழ்க்கையில் நாம் எதைத்தான் சாதிக்கப் போகின்றோமோ என்கின்ற ஒரு சந்தேக உணர்வை உனக்குள் கொண்டு வந்து விடுகின்றது. இனிமேல் நம்மால் எதுவும் முடியாது என்கின்ற மனநிலைக்கு நீ கடைசியாக வந்து நின்று கொண்டிருக்கின்றாய். இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்று ஒரு நொடி நீ சிந்தித்திருந்தால் அப்பொழுதே உன்னுடைய கஷ்டத்திற்கான பதில் உனக்கு கிடைத்திருக்கும். உன்னுடைய வேதனைக்கான தீர்வு உனக்கு கிடைத்திருக்கும். என் பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர வேண்டிய கட்டாயம் உனக்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்றது என்பதனை எதற்காக நீ உணராமல் விட்டுவிட்டாய்? எதற்காக என் பிள்ளை இத்தனை வேதனை கொண்டாய் என்று சற்று சிந்தித்து பார். உன்னுடைய வேதனைகள் எல்லாம் உனக்கு மட்டும்தான் சொந்தமானது. அதனால் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. நீ கஷ்டப்படுவதனால் யாரும் அதை பற்றி வேதனைப்படுவது கிடையாது. மாறாக உன்னுடைய கஷ்டங்களை கண்டு அவர்கள் சிரிக்க அல்லவா செய்தார்கள். உன்னுடைய சூழ்நிலையை நினைத்து இன்னொருவர் சிரிக்கிறார்கள் என்றால் அந்த நிலைக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு சென்று விட்டது யார்? அது நீதானே. என் பிள்ளையே, இப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தியது உன்னுடைய தவறு. இந்த தவறை நீ நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்தும் நீ மீண்டு வர செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். மற்றவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கும் வகையில் ஒரு நாளும் நீ நடந்து கொள்ளாதே. அதற்கு ஏற்ப உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும்
கண்டும் காணாதது போல துணிந்து நின்று கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்ல செய்தி வரும். அந்த நொடி உன் வாழ்க்கையில் நீ தப்பித்து விட்டாயானால் நிச்சயமாக அதன் பிறகு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுத்துவிடும். ஒரு முறை வெற்றியை நீ பெற்றுவிட்டால் அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் வெற்றியை தொடர்ந்து பெற முயற்சி செய்வாய். நம்மால் முடியாதது என்று எந்த ஒரு விஷயமும் இங்கு இல்லை. அதனால் நாம் எதுவாக இருந்தாலும் அதை விட்டுவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்து கொண்டே இருக்கும். இந்த நம்பிக்கையை ஒரு முறை நீ பார்த்து விட்டால், இந்த வெற்றியை ஒரு முறை நீ உணர்ந்து விட்டால், அதன் பிறகு ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் இருந்து பின்வாங்க நீ நினைக்க மாட்டாய். இது என்னுடைய வாழ்க்கை, நான் வென்று காட்டியே தீருவேன் என்கின்ற நம்பிக்கையோடு நீ இந்த வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவாய். என் பிள்ளையே, எந்த ஒரு நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுத்து உன்னை இந்த சூழ்ச்சிக்குள் தள்ளியது என்று சற்று சிந்தித்து பார். அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு யோசிக்க மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மை இதுதான். சூழ்ச்சி வலைக்குள் நீ சிக்கியதனால்தான் இந்த வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களையும் நீ சந்தித்தாய். சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ தப்பித்து கொள்ளாமல் நின்றதுதான் இன்று இத்தனை பிரச்சனைகளையும் நீ சந்தித்ததற்கு மிக முக்கியமான காரணம். என் பிள்ளையே, எல்லாம் போகட்டும். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் உன்னை விட்டு செல்லட்டும். இனிமேல் ஒரு புது வாழ்க்கையை நீ தொடங்குவதாக எண்ணிக்கொள். உனக்கான இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதில் குறிக்கோளோடு இரு. என்ன நடக்கின்றது என்பதில் நீ தெளிவாக இரு. ஒரு நொடி என் பிள்ளை, உனக்கு கிடைக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் கையை விட்டு சென்றதை எண்ணி வருத்தமடையாதே. என்ன நடந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கானது என்பதனை புரிந்து கொண்டு, என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகள்தான் என்பதனை தெரிந்து கொண்டு, என் பிள்ளை, எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருந்து விட்டால் போதும். என்றும் உனக்கான விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்து கொடுக்க இந்த கருப்பன் நான் தயாராக இருக்கின்றேன். குழப்பம் வந்துவிட்டால் அதில் என் பிள்ளை அடுத்த அடியை எடுத்து வைக்காதே. குழப்பம் தீர்ந்த பிறகுதான் எதையும் நீ செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த குழப்பமான சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் எதையுமே பெற்று கொடுக்காமல், அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் நடுவில் தத்தளிக்க விட்டுவிடும். முடிவுகள் ஒன்று, அது தெளிவானதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை பெறும் வரை எந்த ஒரு கஷ்டத்திலும் தவறான முடிவுகளை மட்டும் எடுத்து விடாதே. இந்த நொடி கடினமாக இருக்கிறது என்றால் அடுத்த நொடி அவை எல்லாம் மாறி உனக்கான நல்ல நிலை கிடைக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு இப்பொழுது ஒரு முடிவை எடுத்துவிட்டு அதன் பிறகு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ளாமல் இருந்து விடாதே. என் பிள்ளைக்கான மன நிறைவை கொடுக்க இந்த கருப்பன் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை சரியான பாதையில் அழைத்துச் சென்று உன்னுடைய வாழ்க்கையை மனநிறைவோடு வாழ்வதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிடு. அப்பன் உன்னை வழி நடத்துவேன். யாரும் உனக்கு உதவி செய்ய வேண்டாம். உனக்கு உதவி செய்கின்ற தகுதி இங்கு யாருக்கும் இல்லை என்பதனை புரிந்து கொள். அந்த இறைவனை தவிர வேறு யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தந்துவிட முடியாது. அதனால் மற்றவர்களின் மனதினை காயப்படுத்துகின்ற இந்த சாதாரண மனிதர்களிடம் சென்று எந்த ஒரு உதவியையும் நீ எதிர்பார்க்காதே. உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்களும் உன்னோடு முழுமையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.